பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தர் அருளிய சொல்ல முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலையும் உடைய சமூகத்திலே நன்றி என்ற உள்ளத்தோடு நாங்கள் கடந்து வரும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பிற்காக, கிருபைக்காக, உடைய தகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வழிபாட்டை நீர் எங்களை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமா இடத்தில் மன்றாடுகின்றோம். இந்த மாதத்தை துவங்கி இருக்கிற நாங்கள் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல், படிக்க இருக்கிற திருமறை பாடம், தியானிக்க இருக்கிற உடைய அருள் வார்த்தைகள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய மன்னாவாக்கி தந்து பிரயோஜனமாக்கி தந்து வழிநடத்த வேண்டுமா இடத்தில் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீரை பொறுப்படுத்தி நடத்தும். எங்கள் மத்தியிலே ஒருவராய் தங்கி இருந்து உம்முடைய அசைவாடுதலை நாங்கள் உணர்ந்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து வருவதற்கு நீ அருள் புரியும். எங்களை தாழ்த்துடைய சமூகத்திலே கொடுக்கிறோம், நீரை ஏற்று நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையிலே இரண்டாவது பாமாலையை பாடுவோம். பாமாலை 2, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பாடுகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தார் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மாதம் கேளாவிடாவிடாது ஆசன தோழா இராங்கோ நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தாவே ஆமென். நாம் அமைதியாயிருந்தோம், முழங்காற்படியிட்டோம். நம்முடைய பிழைகளை, பாவங்களை சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்திலே மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவருக்கு விரோதமாக, நம்முடைய அயலாருக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை, மீறுதல்களை ஆண்டவர் நமக்கு மன்னித்தள்ளும்படி நம்முடைய பிழைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஜபமாக நாம் அனைவரும் இணைந்து ஆயக்காருடைய ஜபத்தை நாம் 3 முறை ஏறெடுப்போம். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும்,
ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். நாம் அமர்வோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை வாக்கியம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் துவங்கி 26ஆம் வசனம் வரை. யோவேல் 2:21 முதல். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியில் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரப்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதே பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த அருள் வார்த்தையை நம்முடைய ஆயர் அவர்கள், அருள் திரு பால் பிரான்சிஸ் ஐயா அவர்கள் நமக்கு வழங்குவார்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இதை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இறை மக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். கடவுளுடைய கிருபையினாலே 2020 ஆண்டை நாம் துவங்கி 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் முதல் நாளிலே நாம் குடும்பங்களில் இருந்த வண்ணமாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஆயர்களாக இங்கு இந்த நாளிலே பொறுப்பேற்பதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆண்டவரை துதிக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சுருக்கமான தியானத்திற்கென்று அடியேன் தெரிந்து கொண்டுள்ள திருமறை பகுதி படிக்கப்பட்ட யோவேல் 2ஆம் அத்தியாயம் 21வது வாக்கியத்திலே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக அதனுடைய புத்தகத்தினுடைய பின்னணியை புரிந்து கொள்வது நமக்கு மிக மிக அவசியம். யோவேல் தீர்க்கதரிசி யூதா தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். 12 கோத்திரங்கள் தாவீதுக்கு கீழேயும் சாலமோன் ஞானிக்கு கீழேயும் ஒன்றிணைந்தன. ஆனால் சாலமோனுடைய மரணத்திற்கு பிறகு 2 கோத்திரங்களாகிய யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் தாவீதினுடைய வழிமுறைக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
தாவீதினுடைய குமாரனாகிய ரெகோபாம் அவர் ஒரு புதிய அரசாங்கத்தை, ஆட்சியை உருவாக்கினார். இந்த மற்ற 10 கோத்திரங்கள் இந்த ரெகோமாவை பின்தொடர்ந்து அவர்கள் ஒரு புதிய தலைநகரமாகிய சமாரியா என்ற தேசத்தை உருவாக்கி அவர்கள் இஸ்ரவேல் என்று அவர்கள் பிரிந்தார்கள். இந்த மற்றொரு ஆட்சியாகிய சதர்ன் கிங்டம், தென் பிராந்தியம் என்பது யூதாவாக மாறிற்று. இந்த யோவேல் என்பதற்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெகோவா இஸ் காட் என்பதை யோவேல் என்பதற்கு அர்த்தமாக நாம் பார்க்கின்றோம். இந்த யோவேல் பெத்துவேலின் குமாரனாக சிறப்பான ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை அவர் செய்கின்றார். 597 கிறிஸ்துவுக்கு முன் துவங்கி 587 ஆண்டுகள் இவர் யூதாவுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற பொழுது அவர் பாவத்தை குறித்து தெளிவாக அவர்களை கண்டிக்கின்றார். அழிவை குறித்து தெளிவாக அவர் போதிக்கின்றார். பிறகு ஆண்டவருடைய அருளை குறித்து கடவுளிடத்தில் திரும்புங்கள், கடவுளிடத்தில் திரும்புகின்ற பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட இறையாசிகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை அவர் உரைக்கின்றார். தேசமே பயப்படாதே. ஒருவேளை இன்றைக்கு காலகட்டத்திலே பயந்து போய், கலங்கி போய், திகைத்து போய், இந்த கொரோனா அச்சுறுத்தல் நிமித்தமாக வாழ்வே சூனியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல கோடி மக்கள் உண்டு. ஆனால் கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை வலிமை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே இந்த கடவுளுடைய வார்த்தை இப்படியாக அழிந்து கலக்கத்தில் இருந்த யூதா மக்களுக்கு பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவதாக, பயப்படாதே. பயப்படாதே என்று சொன்னால் the God's word gives us a new hope. ஒரு புதிய நம்பிக்கையை கடவுளுடைய வார்த்தை கொடுக்கிறது. நம்பிக்கை இழந்து ஐயோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று யூத தேசத்தின் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே யோவேல் சொல்லுகின்றார், பயப்படாதே, பயப்படாதே. இந்த பகுதிகளை நாம் 1ஆம் அதிகாரம் படிக்கின்ற பொழுதும் கூட நாம் தெளிவாக படிக்கின்றோம். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. இப்படியாக ஒரு அழிவை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்ட காலகட்டத்திலே இனிமேல் உங்களை நான் அழிப்பதில்லை, நீங்கள் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை யோவேல் தீர்க்கதரிசி இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு இந்த காலகட்டத்திலே அவசியம். நான் விசுவாசிக்கின்ற கடவுள் நம்பிக்கையின் கடவுள். எனவே அவர் அருளிய இந்த வாழ்வு என்கின்ற அருட்கொடை அச்சுறுத்தப்படும் பொழுதெல்லாம் நம் அருகில் நின்று குரல் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அச்சுறுத்தலை கண்டு அஞ்சாதீர்கள், அழிவை கண்டு அஞ்சாதீர்கள், குழப்பங்களை கண்டு கலங்காதீர்கள். இன்றைக்கு யோவேல் வழியாக கடவுளுடைய வார்த்தை சொல்லுவது என்னவென்றால், பயப்படாதே. சில நேரங்களில் பயப்படாதிருங்கள் என்கின்ற வார்த்தை 365 முறை வருகிறது என்று சொல்லுவார்கள். அதை நான் எண்ணினதில்லை, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளுமே fear not, fear not, fear not என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அது நமக்கு புது வாழ்வு, புது உணர்வை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. யூதா தேசத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை,
இன்றைக்கு நமக்கு இந்த காலகட்டங்களிலே அது ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். எனவே நியூ ஹோப், புதிய நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். நியூ ஜாய், ஒரு புதிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய புத்தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சோர்ந்து போய் இருக்கின்ற பொழுது, நாம் துவண்டு போய் இருக்கின்ற பொழுது, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கு அருகில் யாருமே இல்லையே என்று நாம் நம்பிக்கை இழந்து மகிழ்வை இழந்து நாம் வாழுகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை மகிழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். பவுலடிகளார் சிறைச்சாலையிலிருந்து அவர் கடிதத்தை எழுதுகின்ற பொழுதும் கூட அவர் தெளிவாக சொல்லுகின்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். Rejoice in the Lord always, and again I say rejoice. எங்கிருந்து எழுதுகிறார் கடிதத்தை? அந்த கடிதத்தை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகின்றார். ஆனால் மகிழ்ச்சி குறித்து எழுதுகின்றார். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு விசுவாசியும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மழையே இல்லாமல் வயல்வெளி எல்லாம் நாசமாயிற்று. ஆனால் நீங்க சொல்லும் பொழுது 23ஆம் வசனத்திலே, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். வாட்டர் சிக்னிஃபைஸ் லைஃப், வாழ்வு, தண்ணீர். ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். எனவே ரொம்ப ஒரு பசுமை, ஒரு விதமான வளமை, ஒரு விதமான செழுமை குறித்து இங்கு தெளிவாக நாம் பார்க்கின்றோம். அழிந்து போன வயல்வெளிகள், அழிந்து போன வேளாண்மை அனைத்துமே இனிமேல் பசுமையாக காணப்படும் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகின்றார். புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கின்ற நாம், let us get into this new month with new joy, ஒரு புதிய மகிழ்ச்சியோடு நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பிய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். நியூ லைஃப், புதிய வாழ்வை அருளுகின்ற ஆண்டவர், புதிய வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். இந்த புதிய வாழ்வு, இந்த புதிய மாதத்தை நோக்கி நாம் பயணப்படுகின்ற பொழுது யோவேல் சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனங்கள் யூதா தேசத்தின் மக்களுக்கு நம்பிக்கையை மட்டுமல்ல, மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு வாழ்வை கொடுக்கின்ற வாழ்வின் செய்தியாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? ஃபுட் இஸ் லைஃப் என்று சொல்லுவார்கள். உணவு என்பது வாழ்வு. அழிக்கப்பட்ட உணவு தானியங்கள் அனைத்தும், அழிக்கப்பட்ட அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு வாழ்வை நான் வருஷிக்க பண்ணுவேன். நீங்கள் வாழ்வை பெற்று வாழ்வீர்கள். இந்த வாழ்வை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் என்று இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை இவர் யூதா தேசத்திற்கு தெளிவாக சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரியோரே, வாழ்வு என்கின்ற அருட்கொடை கடவுளால் கொடுக்கப்பட்ட அருட்கொடை. லைஃப் இஸ் த பிரஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட். இந்த வாழ்வினுடைய ஆக்கியோன் கடவுள். இந்த வாழ்வை ஒருவரும் ஒருபொழுதும் அவர் இந்த வாழ்வை பறிக்க முடியாது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிலமே நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூரு, ஏனெனில் ஆண்டவர் உயரிய காரியங்களை செய்வார். Fear not, O land, be glad and rejoice, for the Lord has done great things. எனவே அன்பிற்குரியோரே, இந்த நம்பிக்கையோடு, இந்த மகிழ்ச்சியோடு, இந்த வாழ்வோடு இந்த 6வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வலிமையை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து,
நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து புதிய மாதத்திற்குள்ளாக நம்மை அவர் நடத்தி செல்வாராக. ஆண்டவருடைய அருள் அனைவரோடும் இன்றும் என்றும் எக்காலத்திலும் தங்குவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் தொட்டிற்கு பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வ உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் அனைவரும் நின்றவாறே கீர்த்தனையிலே 154வது கீர்த்தனையை பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். நீரம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். திருஅருள் நீடும் ஞானத்திற்கு, திருஅருள் நீடும் ஞானத்திற்கு, அருளரவாகிய மாதுவிற்கு, அருளரவாகிய மாதுவிற்கு, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். பன்னின பாவமெல்லாம் அகழ்வேத்து, பன்னின பாவமெல்லாம் அகழ்வேத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். தந்திரவான்களின் சிறை நீக்கு, தந்திரவான்களின் சிறை நீக்கு, எங்கள் மகிழ்வுகள் அன்பு பராது, எங்கள் மகிழ்வுகள் அன்பு பராது, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். கிருபை குரு பல ஆசையை நீக்கி, கிருபை குரு பல ஆசையை நீக்கி, சாமியனை உம்மை பாதையமாக்கி, சாமியனை உம்மை பாதையமாக்கி, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். கொள்கையால் வரும் சாபம் ஒழித்து, கொள்கையால் வரும் சாபம் ஒழித்து, நல்வினையே செய்கிறானியால் வைத்து, நல்வினையே செய்கிறானியால் வைத்து, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். அம்பலமீதுரை வானவர் போற்று, அம்பலமீது வானவர் போற்று, எம்பிரவாய் விசுவாசிகளீர்ந்து, எம்பிரவாய் விசுவாசிகளீர்ந்து, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். கிருபை
தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வாழ்வின் கடவுளே, வாழ்வை அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றவரே, எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கின்றவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். சுவாமி, எங்களுடைய வாழ்விலே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த ஆண்டினை நாங்கள் துவங்கி 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் முதல் நாளிலே சுவாமி ஆண்டவரே, குடும்பத்தின் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை நோக்கி பார்க்க நீ கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறி என்கின்ற வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த கொரோனா அச்சுறுத்தல் காலங்களிலே சுவாமி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் வலிமையை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும்படியாக மன்றாடுகின்றோம். ஒருபொழுதும் சுவாமி நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு நாங்கள் உம்மிலே அன்பு கூறுகிறவர்களாக, நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, வாழ்வின் அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்த்து போராட நீர் எங்களுக்கு உமது ஞானத்தையும் வலிமையும் தரும்படியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் கூட இந்த ஹோலி கிராஸ் காமராஜர் நகர் ஆவடி குருசேகரத்திலே நாங்கள் ஆண்டவரை ஆயர் குடும்பமாக நாங்கள் பொறுப்பேற்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த திருச்சபையின் குடும்பங்கள் ஆங்காண்டு ஆண்டவரை உம்முடைய செய்தியையும் இந்த வழிபாட்டிலும் கலந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தூய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை தாரும். இந்த திருச்சபையிலே சுவாமி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக வைத்து காத்தருளும். இப்பொழுதும் சுவாமி உம்முடைய இறையாசியோடு நீர் எங்களை வழியனுப்பும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தந்தையாகிய இறைவனின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்தனராகிய ஆவியானவரின் அறிவும் ஆற்றலும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், நம்முடைய தரிசனங்களோடும், கரிசனைகளோடும், ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆமென்.